அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை இருக்கிறதான வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்று கிறிஸ்தவ வட்டாரத்தில் பன்றி இறைச்சி புசிக்கலாமா புசிக்க வேண்டாமா என்கிறதான ஒரு கேள்வி இருக்கிறது. அநேகர் பன்றி இறைச்சி புசிக்கிறார்கள், அநேகர் அதை புசிக்க வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் புசிப்பது தவறு, அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று உபதேசிக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார்கள் இல்லை, புசிக்கலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை இருக்கிற அந்த வசனத்தை மையமாக வைத்து போதித்து வருகிறார்கள். இன்று நாம் புசிக்கலாமா புசிக்க கூடாதா, வேதம் என்ன சொல்லுகிறது, வேத வசனத்தின்படி நாம் அந்த பன்றி இறைச்சியை புசிப்பது தவறா சரியா என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முலைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால்கள் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் கேட்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்தது இல்லை என்றான். அப்பொழுது தேவன், நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே என்று 3 முறை பேதுருவிடத்திலே சொன்னதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை மையமாக வைத்து இன்று அநேக கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி புசிக்கலாம், அசுத்தமானது ஒன்றுமில்லை, பழைய ஏற்பாடிலேதான் அது அசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாடிலே அது அசுத்தம் என்று சொல்லப்படல, பழைய ஏற்பாடிலே அசுத்தமாய் இருந்தது, புதிய ஏற்பாடிலே சுத்தமாக்கப்பட்டது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரை இருக்கிறதான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எந்த மிருகத்தை புசிக்கலாம், எந்த மிருகத்தை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை மோசையின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தின்படி பன்றி இறைச்சி புசிக்க கூடாது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உபாகமம் 14:8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, குழம்பு 2ஆக பிரிந்திருந்தாலும் அசை போடாததால் அது உங்களுக்கு அசுத்தமானது, நீங்கள் அவற்றின் இறைச்சியை புசிக்கவோ அவற்றின் உடல்களை தொடவோ கூடாது என்று பன்றியை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். பன்றி இறைச்சி புசிக்க கூடாது என்பது பழைய ஏற்பாடில் இருக்கிறதான கட்டளை. அசை போடாத மிருகங்களுடைய மாம்சத்தை புசிக்க கூடாது, இந்த குழம்பு விரிந்து இருக்கிறதான மிருகங்களுடைய ஆகாரத்தை, அதாவது மாம்சத்தை புசிக்க கூடாது என்று பழைய ஏற்பாடிலே மிகவும் தெளிவாக தேவன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது புதிய ஏற்பாடிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பன்றி இறைச்சியை புசிக்கலாம் என்று சொல்லல, நான் பரிசுத்தமாக்கினதை நீ புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் எதை பரிசுத்தமாக்கினார்? தேவன் பன்றியை பரிசுத்தமாக்கினாரா, இல்லனா லேவியராகம புஸ்தகத்திலும் உபாகம புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த அசுத்தமாயிருக்கிற மிருகங்களை எல்லாம் ஆண்டவர் பரிசுத்தமாக்கினாரா? அதை நாம விளங்கி கொள்ள வேண்டும்.
அது விளங்கி கொள்வதற்கு நாம வேற எங்கேயும் போக வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் அதிகாரத்திலும் அதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியான போதனையை ஆண்டவர் அங்கே மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு தரிசனம் பார்க்கிறார். அப்போது அந்த தரிசனத்தில் வந்த அருவருப்பான மிருகங்களை புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போது கொர்நேலியு என்கிறதான நபர் அங்கே வந்து பேதுருவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். இந்த நிகழ்வுகள் அங்கே நடக்கிறது. அப்போ இங்கே ஆண்டவர் சொன்னது மிருகத்தையா இல்லனா மனிதர்களையா? கொர்நேலியு என்கிறதான நபர் இத்தாலி பட்டணத்தில் உள்ள ஒரு நபர், அதாவது யூதன் அல்ல. அவர் வெளியே, பாளையத்துக்கு வெளியே இருக்கிறவர். நான் இன்னும் புரியும்படியாக சொல்லுவோமானால் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். இந்த நபர் வந்து பேதுருவை அழைக்கிறார். பேதுரு அங்கே போகிறார். பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் நடந்த பிற்பாடு பேதுரு மறுபடியுமாக தன்னுடைய வேலைக்கு போறார், ஊழியத்தில் தொடர்கிறார். அப்போது இவர் அங்கே போய் வந்ததும், இவர் அங்கே போய் புசித்ததும், அங்கே போய் பிரசங்கம் பண்ணினதும் பெரிய விவாதமாக அந்த நாட்களிலே மாறுகிறது. அப்போஸ்தலர்கள் எல்லோரும் கூடுகிறார்கள். பேதுருவின் மேல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. புறஜாதி இடத்துல பேதுரு போனார், அங்கே போய் சாப்பிட்டாரு, அங்கே போய் பிரசங்கம் பண்ணினாரு, இதெல்லாம் தவறு, ஏன் இப்படி பண்ணுகிறார் என்று சொல்லும்போது பேதுரு எழுந்து நின்று, தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி அழைத்து அபிஷேகம் பண்ணி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினாரோ, வரங்களும் வல்லமைகளும் கொடுத்தாரோ, நாம பெந்தெக்கோஸ்து நாளிலே எப்படி கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து ஊற்றப்பட்டதோ, அதுபோல அன்று நடந்தது. அதனால் நான் அருவருப்பாக இதுவரை நினைத்திருந்ததான புறஜாதிகள், பாளையத்துக்கு வெளியே இருந்த, தொடக்கூடாது என்று நினைத்திருந்த, சம்பந்தம் கலவக்கூடாது என்று நினைத்திருந்த, இல்லைனா பழைய ஏற்பாடிலே போதிக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை, இல்லைனா அந்த வசனத்தின்படி நான் நினைத்திருந்தது இப்போது தவறாக, இல்லைனா தவறென்று புரிந்து கொண்டேன். காரணம், ஆண்டவர் அவர்களையும் அபிஷேகம் பண்ணி அவர்களையும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார். இந்த நிகழ்வு தான் அங்க நடந்துச்சு. மற்றபடி பன்றி இறைச்சியை புசிக்கும்படி ஆண்டவர் சொல்லல. அருவருப்பான மிருகங்களை புசிப்பது குறித்து அங்கே எழுதல. வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் தங்களுக்கு பன்றி இறைச்சி ரொம்ப டேஸ்டா இருக்குது, சாப்பிடணும்னு நினைச்சா நீங்க சாப்பிடுங்க. ஏன் தவறான போதனையை மக்களுக்கு போதிக்கிறீங்க? பன்றி இறைச்சியை புசிப்பது தவறு. பல இடங்களிலே புதிய ஏற்பாடிலே பன்றியை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த வசனத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பல இடங்களிலே பன்றியை உதாரணமாக வச்சு பேசியிருக்கிறார். பரிசுத்தமானதை நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் முன்னாடி போடாதீங்கன்னு எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 2:22, அதுபோல மத்தேயு 7:6, 2 பேதுரு 2:22 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நாய் தன் வாந்தி பண்ணினதை திரும்ப தின்னும், பன்றியும் அப்படிப்பட்டதுதான். பன்றியை நாம கழுவி அதை கொண்டு போய் மெத்தையில படுக்க வச்சாலும் அது அங்க இருக்காது. மத்தேயு 8:30 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு சற்று தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த போது அந்த பிசாசுகளெல்லாம் நாங்கள் பன்றிகளுக்குள்ள போறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி அந்த பன்றிகளுக்குள்ள அது புகுந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அப்போ பன்றியை குறித்து பின்னாடி பன்றியை சேர்த்துக்கலாம்னு எங்கேயுமே எழுதலை. பன்றி பண்ணை வைத்திருக்கிற ஒரு இடத்துல இளையகுமாரன் போய் அங்கே இருந்து பன்றியை மேய்ச்சி திரும்ப மனம் திரும்பி வந்துட்டான். பன்னி இறைச்சி திங்கணும், சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், அப்படி போதிக்கிற நபர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க, நீங்க சாப்பிடுங்க, ஆனா வேத வசனத்தின்படி அதை புசிக்க கூடாது, அது அருவருப்பானது, அது தேவனுக்கு விரோதமான பாவம், தேவன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு கூட தடையாக மாறலாம்.
அதனால நீங்க ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க வேத வசனத்தை தவறாக போதிக்கிற யார் போதித்தாலும் நீங்க கேள்வி கேளுங்க. யார் அப்படிப்பட்டதான தவறான உபதேசத்தை கொண்டு வந்தாலும் வசனத்தை எடுத்து காண்பீங்கன்னு சொல்லுங்க. காரணம், கள்ள போதகர்களும் கள்ள பிரசங்கியாளர்களும் எழும்பி இப்படிப்பட்ட தவறான போதனைகளை ஜனங்களுக்குள் போதித்து வருகிறார்கள். நாம் ஆண்டவருடைய வசனத்தை தவிர, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை தவிர வேற ஒன்றையும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அது எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.